வெல்கம் டு அவர் சேனல் வெற்றி ஜெயி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பர் நியூமரரி. சூப்பர் நியூமரரினா என்ன, அந்த ஸ்கீம் எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். 2000 டைமில் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஐஐடிஸ்லேயோ என்ஐடிஸ்லேயோ ஒரு 100 மேல் கேண்டிடேட்ஸ் படிக்கிறாங்கன்னா அதில் வந்து ஒன்லி 8 ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் படிச்சுட்டு இருந்தாங்க பிடெக் கோர்ஸில். இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், நிறைய கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட டெக்னிக்கல் எஜுகேஷனில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டது. இது எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 2018 கொண்டு வரப்பட்டது. அ- அது எப்படி வந்ததுன்னா, இப்போ ஒரு பிடெக் கோர்ஸில் 100 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஃபீமேல் சூப்பர் நியூமரரி கோட்டா மூலமாக ஒரு 20 சீட்ஸை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தாங்க. அதாவது 20% சீட் எல்லா கோர்ஸ்லையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால வந்து மெயில் கேண்டிடேட்ஸ் ஏதாவது நஷ்டம் அடைஞ்சாங்கன்னா இல்லவே இல்லை. ஜென்ரல் நியூட்ரல் சீட்ஸை கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃபீமேல் சூப்பர் நியூமரரி கோட்டாவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இதனால என்னன்னா, கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, அவங்க வந்து ஜென்ரல் நியூட்ரல் சீட்லயும் கோட்டாலயும் நீங்க வந்து சீட் எடுக்கலாம். அட் த சேம் டைம் ஃபீமேல் சூப்பர் நியூமரரி கோட்டால கூட நீங்க சீட் எடுக்கலாம். உங்களுக்கு வந்து 2மே அட்வான்டேஜ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த அட்வான்ஸ் எக்ஸாம நீங்க ஜஸ்ட் குவாலிஃபை ஆனாலே போதும். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஐஐடில ஒரு சீட் இருந்தது உங்களுக்கு கன்ஃபார்மா கிடைக்கும். என்னன்னா, நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சோம்னா, கேர்ல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இது ரொம்ப அட்வான்டேஜான ஒரு ப்ரோக்ராம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நினைக்கலாம், ஆல்ரெடி 2026 எக்ஸாம் எழுதிட்டோமே, இது வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியலையேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங்ல குடுங்க. நல்லா குடுங்க. நீங்க என்ன படிக்கணுன்றத ஃபர்ஸ்ட்டு குடுத்து, அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து இது கிடைக்கும், இல்ல ட்ரை பண்ணலான்றத கூட நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ஜாக்கிரதையா ஃபில் பண்ணிக்கோங்க. 2027ல எழுதுற ஸ்டூடண்ட்ஸ இத வந்து நீங்க ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு, கொஞ்சம் நீங்க நல்லா படிச்சீங்கன்னா, அட்வான்ஸ் குவாலிஃபை ஆகலாம். அட்வான்ஸ வந்து நீங்க நல்லா குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐஐடில உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க. இதுல வந்து 2 டிஃபரண்ட் அ குடுத்துருக்கேன். ஃபோட்டோகிராஃப்ஸ் குடுத்துருக்கேன் பாருங்க. ஜோஷா கவுன்சிலிங்ல லாஸ்ட் இயர்ல ரவுண்ட் நம்பர் 6 நம்ம என்ஐடி திருச்சியில மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பாருங்களேன், 8000 எடுத்திருக்காங்க. ஹோம் ஸ்டேட் தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டு. அவங்களுக்கு ஜெனரல் நியூட்ரல்ல அது வந்து பாயாவும் இருக்கலாம், கேர்ளாவும் இருக்கலாம். 8000 இருந்து 10,000ல க்ளோசிங் ரேங்க் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் நீங்க பாருங்க, நியூமரரி ஃபீமேல் சூப்பர் நியூமரரில அவங்களுக்கு 15,000 ரேங்க் வந்தா கூட அவங்களுக்கு சீட் அலாட் ஆயிருக்கு. ஸோ இங்க வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 7,000 ரேங்க்ஸ் டிஃபரன்ஸா இருக்கு. நம்ம வந்து இவ்ளோ பெரிய ரேங்க் வந்துருச்சு, நமக்கு சீட் கிடைக்காதுன்றத நீங்க அ டிஸ்கரேஜே ஆகாதீங்க. ட்ரை பண்ணுங்க. சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது நல்லா பார்த்துக்கிட்டு அப்ளை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அட் த சேம் டைம் நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டான கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா, 1000 ரேங்க் ஜெனரல் நியூட்ரல்ல அலாட் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் சூப்பர் நியூமரரி பார்த்துக்கிட்டிங்கன்னா, 1700 அவங்களுக்கு வந்து 1700 ரேங்க் எடுத்தா கூட அவங்களுக்கு அலாட் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 700 ரேங்க்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரேங்க் வந்தா கூட நமக்கு சீட் அலாட் ஆகும். பார்த்தீங்கன்னா 2000 வரைக்கும் கூட போயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 1000 ரேங்க்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இத பார்த்துக்கிட்டு நீங்க நல்லா படிச்சு நெக்ஸ்ட் இயர் நல்ல எக்ஸாம் குடுங்க. ஆல்ரெடி எழுதினவங்க சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது நல்லா பார்த்துக்கிட்டு ஜாக்கிரதையா சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. எக்ஸாம் எழுதுறது முக்கியமோ எவ்ளோ முக்கியமோ, ஜோஷால சாய்ஸ் ஃபில்லிங் கூட அவ்வளவே முக்கியம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் நீங்க வந்து கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். தேங்க் யூ.